பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பொய் பேசுவதில் நோபல் பரிசே கொடுக்கலாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். தொகுதி மறுவரைவு செய்ய வேணும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல, இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது, பாராளுமன்ற மறுவரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பு மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குது, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலின்னு அவை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரையும் போது குறையாது என்று சொல்லிட்டார். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும், வேற காரணமே கிடைக்கல. ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல. 2011 2021 சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. மத்திய அரசை வச்சுக்கிட்டு நமது பழி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார். அதை நிராகரிக்க வேண்டும் என்று. பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.